இன்றைக்கி நான் பலாப்பழ கொட்டையில் தான் ஒரு பொரியல் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லாருமே நம்ம சாப்பிட்டுட்டு தூர தான் போடுவோம். பட் ஆனால் என்னென்னா நிறைய பேருக்கு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு நேரத்து ஃபுட் ஆகிடுது. ப்ளஸ் சிலர் இதில் குழம்பு வைக்கிறாங்க, சிலர் பொரியல் வைக்கிறாங்க. நானுமே எல்லா நேரம் தூக்கி தூர தான் போடுவேன். இந்த வாட்டி சரி ஓகே ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். இது மாதிரி நிறைய வச்சுருக்கிறேன். அதில் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் உப்பு போட்டு குக்கரில் நிறைய விசில் போடணும். போட்டு நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் தோலை உரித்து எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது ஒன்று ஒன்றையாக தோல் உரித்து வச்சுக்கணும். இது தோல் உரிக்கிறது தான் ஒரு கஷ்டமான வேலை. தோல் உரித்து எடுத்துட்டேன் பாருங்கள். ஒரு டைமில் இதெல்லாம் யார் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசித்துருக்குறேன். இன்றைக்கி வந்து அது வேஸ்ட்டாக போகுது, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற இயற்கையாக நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் இதெல்லாம். அதனால் இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸே நம்ம சாப்பிடணுன்றதுக்காக தான் இன்றைக்கி செய்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகு, கருவேப்பிலை 3 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது மிக்ஸி கப் எடுத்துட்டு இதில் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் ஒரு 2 துண்டு சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் போதும். இப்போது இதில் கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் 2 கருவேப்பிலை. இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஐயோ சாரி, பூண்டு போட மறந்துட்டேன். 2-3 பல்லு பூண்டு போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதுக்காக இந்த பூண்டு போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், துண்டு இருந்துச்சுன்னா துண்டில் ஒரு சின்ன துண்டு போடுங்க, இல்லாட்டி இந்த தூள்லே கொஞ்சோண்டு போட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம். ஒரு கிண்டிக்கிட்டு கூட ஒரு சுற்றி இப்படி பரபரப்பாக எடுத்துக்கிட்டால் போதும். எடுத்துட்டு தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். சட்டி நல்லா சூடாகட்டும். சட்டி நல்லா சூடாகிட்டோன்னா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல் ஃபுட்டில் கண்ட ரசாயனத்தெல்லாம் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்றோம். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் எதுக்குன்னா கொஞ்சம் டைஜஷன் ஆகுறதுக்காக போடுறேன். அதுக்கப்புறமா இன்னும் லைட்டாக கொஞ்சோண்டு காயம், ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறோம், அதனால் இதில் கொஞ்சோண்டு போட்டால் போதும். அப்புறம் நம்ம வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு சீசனிங் பண்ணிட்டா போதும். வெங்காயம் இப்படி கொஞ்சம் பொன்னிறமாக வந்த உடனே பாருங்கள், இதுவே அழகாக இருக்குது. வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் போட்டு கிண்டணும்.
அந்த மசாலா கொஞ்சம் நல்லா வெந்த உடனே நம்ம உரித்து வச்சுருக்கிற அந்த பலாக்கொட்டை அதை உள்ளே போட்டு நல்லா மசாலையோட மிக்ஸ் பண்ணணும். இது பல விசில் போட்டு நிறைய நேரம் வேக வச்சதுனால இதை நான் சின்ன சின்ன பீஸாக எதுவுமே கட் பண்ணலை. வேணும்னா கட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் நான் வந்து இதை கட் பண்ணலை. எப்படினாலும் இதில் போட்டு நம்ம கிண்டும் போது இன்னும் கொஞ்சம் பொடியும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் புட்டு மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொடிச்சுக்கணும். இல்லை ரொம்ப மசிச்சுக்கணும் அப்படின்னா அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லாவே கொதிக்க வச்சோம்னா குருமா மாதிரி ஆகிடும். அதே இது இந்த தேங்காவை நல்லா அரைச்சி மை போல் ஊற்றி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பண்ணோம்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து 3 in 1. இது குழம்பாகவும் வைக்கலாம், பொரியலாகவும் வைக்கலாம், அதே நேரம் சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம கிழங்கெல்லாம் எப்படி வச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி சும்மாவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். குருமா மாதிரி கூட சில சப்பாத்தி தோசை அதுங்களுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ 3 விதத்துலேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். மசாலா இது ஒன்றே போதும், ஆனால் நீங்கள் வேக வைக்கிறதுல தான் இந்த 3மே டிஃப்ரென்ஸ் ஆகுது. எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி துண்டு துண்டாக கடித்து சாப்பிட்றது பிடிக்கும். பொட்டேட்டோ வந்து எப்படி நம்ம வறுவல் சாப்பிட்றோம் அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் வாயில் கொஞ்சம் துண்டு கடிக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நம்ம அதே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா வெந்துடும் சீக்கிரத்தில். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சது தான் நம்ம இதில் தாளிக்கிறோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கும் அழகு, சாப்பிட்றதுக்கும் அழகு. ஸோ இந்த பலாக்கொட்டையை வச்சு நீங்கள் 3 in 1 ஐட்டம் பண்ணலாம். நல்லா இருக்கா? பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கா? பார்க்கலாமா? நல்லா இருக்கும். பொரியலுக்கு இது தகுந்தது தான். சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது ஒருவேளை வேஸ்ட் ஃபுட்டாக தோணலாம், ஆனால் சாப்பாடு எதுவும் கிடைக்காத காலங்களில் இதுங்க தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஹார்ட்டுக்கு போனுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது தான். விட்டமின் B12 இருக்குது, அப்புறம் அயர்ன் இருக்குது, கால்சியம் மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. ஒரு வகையில் பார்த்தா இந்த நியூட்ரியன்ஸை நம்ம பாடிக்கு தேவை தான். ஸோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இருக்கிற நிறைய பிள்ளைங்களுக்கு பலாக்கொட்டைனா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கும் இதை காமிச்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.